தெலங்கானாவில் பக்கத்து வீட்டில் வசிக்கும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞரின் வீட்டை கிராம மக்கள் தீ வைத்து எரித்திருக்கின்றனர். சம்பவ இடத்திற்கு தாமதமாக வந்த போலீசார் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. சிறுமிக்கு நேர்ந்தது என்ன? தெலங்கானா மாநிலம் அடிலாபாத் மாவட்டம் குடிகத்தனூரைச் சேர்ந்தவர் 21 வயதான போஸ். இவர் தனது பக்கத்து வீட்டில் வசிக்கும் சிறுமியை ஆசை வார்த்தை கூறி தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கிறார். தங்கள் மகளை காணாமல் தேடிய அந்த சிறுமியின் பெற்றோர் பக்கத்து வீட்டிலிருந்து மகளின் சத்தத்தை கேட்டு அறிந்து அங்கு சென்று கதவை தட்டி சிறுமியை வெளியே வரவழைக்க முயற்சித்துள்ளனர். ஆனால் அந்த இளைஞர் வீட்டின் கதவை உட்பக்கமாக தாளிட்டு சிறுமியை வெளியே விடாமல் அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கிறார். வீட்டிற்குள் சென்று மகளை மீட்க முடியாத பெற்றோர் சம்பவம் குறித்து தொலைபேசி மூலம் உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். ஆனால் நீண்ட நேரமாகியும் போலீசார் அங்கு வந்து சேரவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போஸின் வீட்டை உடைத்து உள்ளே இருந்த சிறுமியை மீட்டுள்ளனர். அதே நேரத்தில் காலம் தாழ்த்தி நிதானமாக வந்த போலீசார் மீதும் கடும் அதிருப்தியடைந்த கிராம மக்கள் கற்கள், கட்டைகள் போன்றவற்றால் போலீசார் மீதும் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் போலீசாரின் வாகனங்களையும் அடித்து உடைத்துள்ளனர். அதே நேரத்தில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த போஸை வீட்டிற்குள் வைத்தே தீ வைத்து எரித்துள்ளனர். அதன் பிறகு விரைந்து செயல்பட்ட போலீசார் வீட்டிற்குள் சிக்கிக் கொண்ட போஸை மீட்டு கைது செய்தனர். தீக்காயமடைந்த அவரை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். பொதுமக்கள் நடத்திய தாக்குதலில் ஒரு காவல் ஆய்வாளர் உட்பட 5 காவலர்கள் காயமடைந்துள்ளனர். பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்ட சிறுமியை மீட்ட போலீசார் அவரை மருத்துவ பரிசோதனைக்காக அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் மீது தாக்குதல் நடத்திய பொதுமக்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்களை பற்றி விசாரணை நடத்த உயரதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். தொடர்ந்து கிராமத்தில் பதற்றமான சூழல் நிலவுவதால் போலீசார் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.